விசுவாசிகளுக்கு சரீரம் கொடுக்கப்படுகிறது, மகிமையான சரீரம் கொடுக்கப்படுகிறது, அவ்விசுவாசிகளுக்கும் சரீரம் கொடுக்கப்படுகிறது. அப்போ விசுவாசிகள் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள், அவ்விசுவாசிகள் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவதில்லை. விசுவாசிகள் மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள், அவ்விசுவாசிகள் மகிமையான சரீரத்தை பெறுவது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மகிமையான சரீரத்தை பெற்றவர்கள் நித்திய ஜீவனையும், மகிமையான சரீரத்தை பெறாதவர்கள் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்திருப்பார்கள் என்று தானியேல் 12:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான விஷயம், இதனை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்கள் மகிமையான சரீரத்தை பெற்ற பொழுது அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ மகிமையான சரீரத்தை பெற்றவர்கள் நித்திய ஜீவனுக்கும், மகிமையான சரீரத்தை பெறாதவர்கள் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்திருப்பார்கள் என்று சொல்லி தானியேல் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது.